என் மணவாளியே, லீபனோனில் இருந்து என்னோடே வா. என் மணவாளியே, லீபனோனில் இருந்து என்னோடே வா. அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும் சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தும் சிவிங்கிகளின் மலையில் இருந்தும் கீழே பார். கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையோடு இன்னும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய அன்பையும் நேசத்தையும் மணவாட்டிக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார். அவர் மணவாட்டியை அழைக்கும்போது என் மணவாளியே என்று அன்போடு அழைக்கிறார். இந்த வார்த்தையில் மணவாளனுடைய அன்பு நிரம்பி இருக்கிறது. தம்முடைய அன்பை அவளுக்கு உறுதி பண்ணும் விதமாக மணவாளன் மணவாட்டியை என் மணவாளியே என்று அழைக்கிறார். என் மணவாளியே என்னும் வாக்கியம் 2 தரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய மணவாட்டியை என் சகோதரியே, என் மணவாளியே என்றும் அழைக்கிறார். இந்த வாக்கியம் 3 தரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மணவாளனுடைய கல்யாண நாளை பற்றியும் மனமகிழ்ச்சியின் நாளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் மணவாட்டியை கல்யாண ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். தம்முடைய மணவாட்டியாக நிச்சயம் செய்து கொள்கிறார். அதற்கு பின்புதான் அவளை என் மணவாளியே என்று அழைக்கிறார். அதற்கு முன்பு அவளை கிறிஸ்துவானவர் என் மணவாளியே என்று அழைக்கவில்லை. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் திருமண உடன்படிக்கை நடைபெற்றிருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு கல்யாண உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். இந்த சத்தியத்தின் பிரகாரம் கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை தம்முடைய மணவாட்டியாக அழைக்கிறார். கிறிஸ்து தம்முடைய சபையின் மீது அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு பரிசுத்தமானது. மனுஷருக்கு புரியும் விதமாக தேவன் தம்முடைய சபையின் மீது தாம் வைத்திருக்கும் ஒப்பற்ற அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையில் உள்ள உறவை கல்யாண உறவினால் வெளிப்படுத்துவது கிறிஸ்துவுக்கு சித்தமாயிற்று. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையில் உள்ள ஐக்கியத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவதற்கு கல்யாண ஐக்கியத்தை தவிர வேறு ஐக்கியம் பொருத்தமாக இருக்காது. இந்த பூமியில் மனுஷர் மத்தியிலே கல்யாணம் நடைபெறுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை கல்யாண ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு தம்பதியாராக இருக்கிறார்கள். கிறிஸ்து தம்முடைய சபையை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார். இது உலக பிரகாரமான கல்யாணம் அல்ல, இது ஆவிக்குரிய கல்யாணம். கிறிஸ்து தம்முடைய சபையை என் மணவாளியே என்று அழைப்பதை நாம் ஆவிக்குரிய ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து மணவாட்டியை அழைக்கும்போது என் சகோதரியே, என் மணவாளியே என்று அழைக்கிறார். இங்கு 2 உறவுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கிறிஸ்துவுக்கு சகோதரியாகவும் இருக்கிறது, மணவாளியாகவும் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷராக அவதரித்தார். மாம்ச சாயலை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை போல மாம்ச சரீரத்தில் இருப்பதினால் அவர் தம்முடைய சபையை என் சகோதரியே என்று அழைக்கிறார். மணவாளன் தம்முடைய மணவாட்டியை என்னோடே வா என்று அன்போடு அழைக்கிறார். மணவாட்டி தன் மணவாளனுக்கு உண்மை உள்ளவளாக இருக்கிறாள். மணவாளனை நம்புகிறாள். தம்மை நம்புகிற மணவாட்டியை மணவாளன் தம்மிடத்தில் வருமாறு அன்போடு அழைக்கிறார். எல்லா விசுவாசிகளுமே கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்தோடு வரவேண்டும். அவர்கள் கிறிஸ்துவோடு கூட வரவேண்டும். விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமாய் கீழ்ப்படிய வேண்டும். தங்களுடைய பயபக்தியை வெளிப்படுத்த வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருப்பதினால் அவரோடு கூட நடக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவிடத்திலும் வரவேண்டும், கிறிஸ்துவோடும் வரவேண்டும். கிறிஸ்துவிடமும் நாம் நடந்து வரவேண்டும், கிறிஸ்துவோடும் கூட நாம் நடந்து வரவேண்டும். நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவானவர் அவருடைய விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து என் மணவாளியே, என்னோடே வா என்று அழைக்கிறார். இது ஒரு கட்டளை. இந்த கட்டளை அன்றாடக கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு கூட நடக்க வேண்டும். நாம் குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட பிதாவினிடத்திற்கு நடந்து வர வேண்டும். ஒரு பிள்ளை தன் தகப்பனோடு நடந்து வருவது போல நம்முடைய பரம தகப்பனாகிய கிறிஸ்துவோடு நாம் நடக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு கூட ஒவ்வொரு நாளும் நடந்து நம்முடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். பரலோகமே நம்முடைய இலக்கு. நாம் அனுதினமும் பரலோகத்தை நோக்கி கிறிஸ்துவோடு கூட நடந்து முன்னேறி செல்ல வேண்டும். மணவாளன் தன் மணவாட்டியை பார்த்து
என் மணவாளியே, லீபனோனில் இருந்து என்னோடே வா. அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும் சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தும் சிவிங்கிகளின் மலைகளில் இருந்தும் என்னோடே வா என்று அழைக்கிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மலைக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இந்த பர்வதங்கள் எல்லாமே மிகவும் அழகானது. லீபனோன் நல்ல தேசம் என்றும் நல்ல மலை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எர்மோன் மேல் பனி இறங்கும் என்றும் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்றும் தாவீது சொல்லுகிறார். எர்மோன் கர்த்தருடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். மணவாட்டி இந்த உலகத்தில் இருந்து தன்னை விடுவித்து தம்மிடத்தில் வரவேண்டும் என்று மணவாளனாகிய கிறிஸ்து அழைக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த பிரபஞ்சத்தின் மாய்மாலங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாதவாறு இதில் இருந்து நம்மை விடுவித்து கர்த்தரிடத்தில் வந்துவிட வேண்டும். இந்த பூமியில் உள்ள உயர்ந்த பர்வதங்கள் மீது நாம் தங்கியிருக்கும் போது பரலோகத்திற்கு நாம் சமீபமாய் இருப்போம். நம்முடைய நோக்கம் உன்னதமாய் இருக்க வேண்டும். நம்முடைய தரிசனம் உன்னத தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் நமக்கு நித்திய வாசஸ்தலம் அல்ல, பரலோகமே நம்முடைய நித்திய வாசஸ்தலம். சேனீரின் கொடுமுடியும் எர்மோனின் கொடுமுடியும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ளது. இங்கிருந்து பார்க்கும்போது பிஸ்கா பர்வதத்தில் இருந்து பார்ப்பது போல இருக்கும். பிஸ்காவின் கொடுமுடியில் இருந்து கானான் தேசத்தை பார்க்க முடியும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலும் நம்முடைய பரம தேசத்தையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். லீபனோனும் அமனாவும் சேனீரும் சந்தோஷமான ஸ்தலங்கள். ஆனாலும் இங்கு சிங்கங்களின் தாவரங்கள் இருக்கிறது. இந்த மலைகளில் சிவிங்கிகள் வாசம் பண்ணுகின்றன. சிங்கங்களும் சிவிங்கிகளும் நம்மை வேட்டையாடி கொன்று போடும். இந்த பர்வதங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இங்கு ஆபத்து நிரம்பி இருக்கிறது. பர்வதங்களின் கொடுமுடியில்தான் ஏராளமான சோதனைகளும் ஆபத்துக்களும் உள்ளன. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 76:4. மலை உச்சிகளிலும் மேடுகளிலும் விக்கிரக ஆராதனைக்காரரின் விக்கிரக தோப்புக்கள் உள்ளன. துன்மார்க்கமான ஜனங்கள் இங்கே வாசம் பண்ணுகிறார்கள். நாம் விக்கிரக ஆராதனைக்காரரோடு ஐக்கியமாயிராமல் அவர்களை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் வந்துவிட வேண்டும். நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவும் நம்மை, என் மணவாளியே, லீபனோனில் இருந்து என்னோடே வா என்று அன்பாய் அழைக்கிறார். இந்த கொடுமுடிகளில் இருந்தும் மலைகளில் இருந்தும் கீழே பார் என்று நம்மிடத்தில் சொல்லுகிறார். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளில் இருந்தும் உலக சிநேகத்தில் இருந்தும் நாம் விடுதலை பெற்று கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இச்சைகளும் பாவங்களும் சிங்கங்களைப் போலவும் சிவிங்கிகளைப் போலவும் ஆபத்தானவை. அவை நம்மை பட்சித்து போடும். லீபனோனில் சிங்கங்களின் தாவரங்கள் இருக்கிறது. நாம் இந்த ஸ்தலத்தில் இருந்து கர்த்தரோடு வர வேண்டும். எல்லோருமே கர்த்தரிடத்தில் வர வேண்டும். எல்லா திசைகளில் உள்ளவர்களும் கர்த்தரிடத்தில் வந்து சேர வேண்டும். சபையில் உள்ள ஜீவனுள்ள ஆத்துமாக்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில் வந்து சேர வேண்டும். வடக்கிலே லீபனோன் இருக்கிறது. மேற்கில் அமனா உள்ளது. கிழக்கே எர்மோனும் தெற்கே சேனீரும் உள்ளன. இந்த திசைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வந்து சேர வேண்டும். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட பந்தி இருப்பார்கள். இந்த பந்தியில் பங்கு பெற வருமாறு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். என் மலைகளையெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ இவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். ஏசாயா 49:11-12.